ஹே காய்ஸ் 4.1 அப்டேட்ல உங்களுக்கு லூட்டுக்கு பஞ்சமே இருக்க போறது இல்ல. அது இல்லாம உங்களுக்கு கேரி பண்ற மாதிரி ஷாப் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு நார்மல் ஷாப்லாம் தேவையே இருக்காது. தென் லூட் ட்ரக் இருக்கு, ரீஸ்பான் கார்டு இருக்கு, ஐஸ் ராக்கெட் லான்ச்சர்னு நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. ரேங்க் புஷ் பண்றதுக்கு ஒரு நல்ல சீசனா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன்ல வந்திருக்கிறத வச்சு நம்ம பார்ப்போம். பப்ஜில வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஸோ சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? பீட்டா வெர்ஷன்ல 4.1 அப்டேட்டுக்கு இன்னும் எராங்கல் மேப் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு எராங்கல் தான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸ்பான் ஐலண்ட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். மெயின் ஈவெண்ட்ல இருந்து சும்மா குட்டியா ஒரு பார்ட் மட்டும் எடுத்து வச்சு ஃபுல்லா ஐஸ் கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபிளைட் அனிமேஷன்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு தெரியல. இந்த வாட்டி பீட்டால எந்த அனிமேஷனும் வரல. பார்க்கலாம் அடுத்த பீட்டால ஏதாச்சும் வருதா இல்ல அதே தான் தராங்களா. மேப்ல பாத்தீங்கன்னா 2 பெங்குயின் சிட்டின்னு சொல்லிட்டு ஒயிட்டா இருக்குல்ல, அது ரெண்டுமே தான் மெயின் ஈவெண்ட். உங்களுக்கு பிளாக்கா இருக்கிறது வந்து ஒரு குட்டி ஈவெண்ட். அப்புறம் கொஸ்டின் மார்க் போட்டு அங்கங்க மேப்ல வந்து செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி அனிமல் ஃபேஸ் எல்லாம் வரும். இப்போ அங்க ஒரு ஒரு இடத்துக்கும் போனா நமக்கு லூட்ஸ் கிடைக்கும். பட் அங்க சும்மா ஏதாச்சும் ஒரு குட்டி மிஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஈவெண்ட் மேல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஈவெண்ட்குள்ள என்டர் ஆயிட்டோம்னா உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி ஃபாக் அந்த மாதிரி ஆயிடும். வெளியே இருக்கிறதெல்லாம் வந்து என்னன்னு தெரியாது. இதுல அந்த சென்டரா இருக்க மெயின் கிரேட் 1, அப்புறம் சப் கிரேட்ஸ் வந்து 3 இருக்கு. ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அப்புறம் அந்த மெயின் கிரேட்டுக்கு பின்னாடி 3மே பென்குயின் போட்டு கிரீன் கலர்ல இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சப் கிரேட். அதுக்கப்புறம் சென்டர்ல ஒண்ணு லாஸ்டா கடைசியா 2.38 செகண்ட்ஸ் டைம் ஓடுது இல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு மெயின் கிரேட். அப்படியே மெயின் ஈவெண்ட் ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் குட்டி ஈவெண்ட் வந்தோம்னா உங்களுக்கு இது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். இதுல இன்னும் எதுவும் ஆட் பண்ணல, வெறும் பில்டிங்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. உள்ள லூட் என்னென்ன இருக்குன்னு தெரியல. இப்ப இருக்க கோஸ்ட் ஈவெண்ட்ல வந்து குட்டி ஈவெண்ட்டுக்கு நம்ம போனோம்னா அங்க கால்ஸ் அவுட் கொடுத்தா வந்து வேவ் வரும்ல, சரௌண்டிங்ஸ்ல இருக்க எனிமிலாம் வந்து தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி எதனா ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மெயின் ஈவெண்ட்ல ரேண்டமா எல்லா இடத்துலயுமே லூட் இருக்கும். அந்த மாதிரி கீழே லூட் கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு இந்த ஐஸ் கன் பாத்தீங்கன்னா ஈவெண்ட்ல நிறைய கிடைக்கும். பட் வெளியெல்லாம் வந்து அங்கங்க இருக்கும். பட் ஈவெண்ட்ல மட்டும்தான் கிடைக்கும் இருக்காது, ரேண்டமா கிடைக்கும். இதுதான் ஐஸ் கன். அது கூட அந்த ஸ்னோபால் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஐஸ் ஆமோ. ஐஸ் ஆமோலாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா பேக்ல ஸ்பேஸ் பிடிக்கும். இந்த ஐஸ் கன் வந்து பிஸ்டல் ஸ்லாட்ல இருந்து இருக்கும். இந்த ஐஸ் கன்னை வந்து நம்ம நிறைய விதமா யூஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் வின்டர் ஈவெண்ட் வந்தப்போ அந்த ஐஸ் கன் அதுக்குன்னு ஒண்ணு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து நம்ம தண்ணியில அடிச்சா அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகும், நம்மளால நடக்க முடியும்ல. அதே மாதிரி நான் வந்து ஒரு மேட்ச்ல பண்ணப்போ என்னால நடக்க முடிஞ்சுது. பட் இந்த வாட்டி பண்றப்போ என்னால நடக்க முடியல. பீட்டால நிறைய பக் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும். நார்மலா ஃபயர் பட்டன்ல வந்து வந்துரும் உங்களுக்கு வந்து ஷூட் பண்றது. இது பறக்கிறது வந்து தனியா ஒரு பட்டன் வரும். அந்த ஐஸ் கன் இருக்குல்ல, அது கீழே வந்து எக்ஸ்ட்ரா கீழே ஃபயர் மாதிரியே குட்டியா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் வந்து இந்த ஸ்பெஷல் பட்டன். நீங்க வந்து எந்த மாதிரி போன் இப்ப மேல வந்து ஸ்கிரீன் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டா போகும். ஒரு மிட் ரேஞ்ச்ல கொஞ்சம் இது பண்ணிட்டு அப்படியே இது பண்ணீங்கன்னா மிட் ரேஞ்ச்ல டிராவல் ஆகும். அப்படியே கீழே வச்சு இது பண்ணீங்கன்னா அப்படியே கீழே அப்படியே சறுக்கிட்டே போகும். இதோட கூல்டவுன் டைம் வந்து 2 செகண்ட்ஸ் தான். இதுக்கு ஃபியூவல்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனா ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது நீங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பார் வந்து லோட் ஆகுது இல்ல, அந்த பார் வந்து ஃபுல்லா லோட் ஆனாதான் நீங்க ரொம்ப நேரம் பறக்க முடியும். இல்லைன்னா அந்த பார் கொஞ்சமா தான் லோட் ஆயிருந்ததுன்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களால பறக்க முடியும். இப்போ பார் வந்து கால்வாசி லோட் ஆயிருந்ததா, இப்போ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா தான் பறக்கும். இதுவே நம்ம இப்போ முக்காவாசி பார் லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பறந்தோம்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் போகும். இதே மாதிரி தான் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் நல்லா போகணும்னா ஓரளவுக்கு நீங்க பார் வந்து ஃபுல் பண்ணிட்டு அப்புறமா பறக்கணும். ஸ்க்ரீன் அனிமேஷனா இருக்கட்டும், லேண்டிங் அனிமேஷனா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஃபுல் ஹைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த இது முடிஞ்சு ராக்கெட்டோட பவர் முடிஞ்சு கீழே இறங்குனீங்கன்னா மேலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே நிக்கிற மாதிரி இருக்கு. இதே ஒரு மிட் ரேஞ்ச்ல வந்து அப்போ காலியாகி நீங்க வந்து நின்னீங்கன்னா அப்போ நீங்க வந்து ஒரு ரோல் பண்ணி அதுக்கப்புறம் நிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல நல்லா கீழே போயிட்டு இது பண்ணீங்கன்னா தரையில வந்து தேய்ச்சிட்டு அப்புறமா நிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பறந்துட்டு இருக்கீங்க, இந்த ஐஸ் கன்னை வச்சு கீழே எனிமி போறான்னா உங்களால பறந்துட்டேவும் இதை வச்சு ஃபயர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஐஸ் கன் வச்சு எனிமி அடிச்சா எனிமி செத்துடுறான். கிட்டத்தட்ட 3 புல்லட் ஆகுது பீட்டால. பப்ஜில வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். தென் இந்த ஐஸ் கன் வச்சு நீங்க உங்களுக்கே அடிச்சுட்டா உங்களுக்குமே வந்து ஹெல்த் குறையும். அது மாரி எனிமி டீம்மேட்டு நீங்க இந்த மாதிரி இதை அடிச்ச இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வழுக்கி விடும். தண்ணிக்கு மேலேயும் உங்களால இதை வச்சு பறக்க முடியும். ஆனா ஒன்ஸ் அந்த பார் வந்து ஃபுல் ஆகும்ல, அது வந்து ஃபுல்லா முடிஞ்சு நீங்க கீழே இறங்கிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களால தண்ணியில இருந்தே உங்களால இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ எனிமி இருந்தாலும் அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஐஸ் கன் வச்சு உங்களால எல்லா வெஹிக்கிள்ஸையும் டேமேஜ் பண்ண முடியும். ஏன் வெஹிக்கிளே வெடிகிற அளவுக்கும் உங்களால டேமேஜ் பண்ண முடியும்.
இப்போ இந்த ஈவெண்ட்ல வந்திருக்க ஸ்பெஷல் வெஹிக்கிள் வந்து இதோட ஹெல்த் வந்து ஃபுல்லா இருக்கா. இப்போ இதே வந்து நான் சுட்டேன்னா இப்போ இது வந்து ஃபுல்லாவே வெடிக்கிற அளவுக்கு நான் சுடுறேன் பாருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களால வெஹிக்கிள்ஸுமே ஃபுல்லா வெடிக்க வைக்க முடியும். அதே மாதிரி எந்த காரா இருந்தாலும் சரி. இப்போ வந்து டேஷியா ஆல்ரெடி இதே ஐஸ் கன் வச்சு தான் டேமேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கடைசி புல்லட் சுட்டோன்னே வெடிச்சிருச்சு. அவ்வளோதான். அப்படியே இப்போ மெயின் ஈவெண்ட்டுக்கு வருவோம். மெயின் ஈவெண்ட்ல வந்து இந்த சப்கிரேட் ஓப்பன் பண்ணா இப்போ இருக்க ஈவெண்ட்ல எப்படி வந்து ஒரு வேவ் கிரியேட் ஆகி இது மீட்டர்ஸ்ல வந்து எனிமி யாரா இருந்தாங்களோ தெரியும், நம்மளோட இதுவும் காட்டி கொடுத்துரும்ல எனிமிக்கு. அதே மாதிரி தான் இதுலயுமே உங்களுக்கு நிறைய லூட் கிடைக்கும். ஐஸ் கன்னு, ஐஸ் ஆமோ, அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் நீடில் ஒன்று இருக்கு, அதையும் நான் சொல்றேன். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கிளேஷியர் கார் 98 அதையுமே நான் சொல்றேன். இதுதான் உங்களுக்கு மெயின் கிரேட்டு. இது உங்களுக்கு பக்கத்துக்கு இப்படி தான் இருக்கும். இது மாதிரி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஈவெண்ட்லயும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஈவெண்ட்ஸாக வருது இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்துடும். நான் மட்டும் தனியாக இருக்கிறதுனால என்னோட ஸ்டாச்சுஸ் மட்டும் வந்திருக்கு. கூட வந்து இந்த பென்குயின் வந்து அனிமேஷனோட வரும். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் கன்னு, ஸ்னோபால், அந்த ஆமோ, கிளேஷியர் கார் 98, முக்கியமாக இதில் வந்து ரீகால் கார்டு இருக்கு, 4 ரீகால் கார்டு. அப்புறம் லெவல் 3 லூட்ஸ், வெஸ்ட், ஹெல்மெட்னு எல்லாமே கிடைக்கும். அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்றது, ஷாப் வெஹிக்கிள் இருக்கும், ஷாப் இருக்கும். பட் ஆனால் ஷாப் நம்ம கூட எடுத்துட்டு போக முடியும்னு சொன்னா அதே மாதிரி தான் இது. இதோட போட்டோ வந்து தெரியல, பட் ஆனால் இது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்க இப்படி யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பென்குயின் ஷாப் வரும். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக, கிட்டத்தட்ட காயின் நிறையா கம்மியாக கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து 0 காயின்லேயே இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஐஸ் கன் இருக்கு 0ல. இதுவே இந்த இடத்துல வேறையும் கிடைக்கும். M4 கிடைக்கும், இல்லைன்னா அந்த ஐஸ்ல ஸ்கேட் பண்ற ஒன்று இருக்கு, அது கிடைக்கும். எது வேணா கிடைக்கும், ரேண்டமா என்ன வேணா கிடைக்கும். பட் ஆனால் இதை ஒன்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி மட்டும்தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வாட்டி இதையே உங்களால யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பென்குயின் ஷாப் வந்து உங்களால எங்கேயும் கேரி பண்ணிட்டு போக முடியாது. ஒரு வாட்டி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான், அதோட அதை தூக்கி போட்டுடலாம். இது வந்து இந்த ஸ்மோக்கு கிரனேட்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்லாட்ல வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ற பென்குயின் ஷாப்ல 0 காயின்ஸ்க்கு அங்க என்னென்ன வருதோ, இப்போ சப்போஸ் M4 இந்த ஐஸ் கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. M4 ஒன்ஸ் ஐஸ் கன் ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னா அதுக்கு மேல அதை வாங்க முடியாது, ஒரு வாட்டி மட்டும் தான் வாங்க முடியும். இதோட பிக்சர் தான் இன்னும் தெரியல, இதை கீழே வச்சு பாக்குறதுக்கு இது இப்படிதான் இருக்கு, ரெட் கலர்ல. அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, அதுவுமே இனிமே தான் செக் பண்ணி பார்க்கணும். இதோட சவுண்ட் பாருங்களா, ஆல்ரெடி வின்டர் ஈவெண்ட்ல ஒரு மான் வந்துச்சுல, அதுக்குள்ள ஒரு சவுண்ட் வரல, அந்த மாதிரி இருக்கு. ரேண்டமாக வரும்னு சொன்னல, இந்த வாட்டி உங்களுக்கு இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூ வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பற்றி பார்ப்போம். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூ நீங்கள் எடுத்துட்டாலே சைடில் அந்த எக்ஸ்ட்ரா அந்த பட்டன் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் வரும். அந்த அந்த சர்க்கிள் முடிகிற வரைக்கும் உங்களால் ஸ்கேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ப்ளூ பார் ஒன்று இருக்குல்ல, இந்த ப்ளூ பார் எதுக்குன்னா நீங்கள் ஸ்கேட் பண்ணி வந்தீங்கல்ல, அந்த வழி ஃபுல்லாக ஐஸ் பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த பிரிட்ஜோட டைமிங் அது வந்து அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட டைமிங். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்கேட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ ஐஸ் பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா, இந்த பிரிட்ஜில் ஏறினதும் உங்களுக்கு அந்த அந்த ப்ளூ கலர் பார் வருதா, அந்த பார் முடிகிற வரைக்கும் இந்த பிரிட்ஜ் இருக்கும்னு அர்த்தம். அந்த பார் முடிஞ்ச உடனே பிரிட்ஜும் உடஞ்சி விழுற மாதிரி விழுந்து காணாமல் போயிடும். இந்த ஸ்கேட் பண்ணுற அனிமேஷனும் ஸ்க்ரீன் அனிமேஷனும் லிட்டரலி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் வந்துச்சுல்ல, இதில் வந்து உங்களால் கவர் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் இதை வந்து நீங்கள் சுட்டிங்கன்னா உடையும். பிரிட்ஜ் வந்து ஃபுல்லாக உடஞ்சி விடாது, பட் அந்த ஒரு பார்ட் மட்டும் உடஞ்சி விழுந்துரும். கிளேஷியர் கார் 98 பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதை வச்சு இப்படி சுட்டா, பட் பிரிட்ஜ் வந்து இந்த ஐஸ் பிரிட்ஜ் வந்து உடையலை. இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பவரோ கிட்டத்தட்ட ராக்கெட் மாதிரியே தான். நீங்கள் வந்து எப்படி ஸ்க்ரீனை திருப்பிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போகும்ல, நீங்கள் மேலே திருப்பினீங்கன்னா மேலே போகும், அந்த மாதிரி தான். ஒரு மிட் ரேஞ்ச் வச்சிங்கன்னா மிட் ரேஞ்சில் போகும், கீழே இருந்தால் கீழே போகும். டின்னர் அடிச்சிட்டிங்கன்னா MVP, அந்த MVP யாரோ அவங்க வந்து ஸ்டாச்சு இது பண்ண முடியல, அது வந்து இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 4 அனிமல்ஸ் சுற்றி வந்துடும், நடுவில் வந்து இந்த பென்குயின் இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் அமௌண்ட்லாம் போட்டால் அதெல்லாம் போடும். விக்ட்ரி டான்ஸ் இன்னும் தெரியல, பார்க்கலாம். அடுத்த முக்கியமான ஒன்று என்னன்னா இந்த லூட் ட்ரக்கு. இது லூட் ட்ரக்குன்னு சொல்லுதா இல்லை லூட் கராஜ்ன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. எதாச்சும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன். பட் ஆனால் இது நீங்கள் சுடணும்னா உங்களுக்கு நிறைய ஆமோ வேணும். நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற ஆமோ வச்சு சரி வண்டியை நிறுத்திட்டு அடிக்கலான்னு அடித்தேன். பட் அது வந்து சாகவே இல்லை. பட் நீங்கள் சுட சுட ஒரு பாக்ஸாக கீழே விழுந்துட்டே வரும். எத்தனை பாக்ஸ் விழுன்னு எனக்கு சரியா தெரில. பட் நீங்கள் சுட சுட இந்த மாதிரி பாக்ஸாக விழும். அந்த பாக்ஸ் வந்து மறையாது. அது எப்போவுமே எப்படி வந்து
இந்த லூட் பாக்ஸ் இருக்குல்ல எனிமி சுட்டா அதே மாதிரி தான் அதுவும். சரி அது போன ட்ரக்கு வந்து மறுபடியும் மடக்கி பிடிச்சி அதையும் வந்து சுட்டு புல்லட்டே காலியா போச்சு. புல்லட்டே பத்தல. அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து விழுந்த பாக்ஸ்ல இருந்து கன் எடுத்து புல்லட்டை பொறுக்கி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ அப்படி இப்படி போய் அதை பிடிச்சி நிறுத்தி ஒரு வழியா சுட்டு வண்டியை வெடிக்க வச்சாச்சு. வண்டியை வெடிக்க வச்சு சரி உள்ள லூட் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா உள்ள நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபைடு லெவல் 3 லூட்டு. 1க்கு 2 ஃபிளார். உங்களுக்கு ஃபிளார் கன் 1 இருக்கும், 2 ஃபிளார் ஆமோ இருக்கும், கில்லி சூட் இருக்கும். அது இல்லாம நிறைய லூட்டு. இந்த லூட் இல்லாம நான் சொன்னேன்ல ஒரு வாட்டி கீழே விடுற பாக்ஸ்லயும் லூட் இருக்கும். நான் இங்க நிறைய கிளிப்ஸ் ஆட் பண்ண முடியல. இது சுட சுட நிறைய பாக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுலயுமே ஃபுல்லா லூட்டு தான். அப்புறம் வந்த ஃபிளார் அடிச்சு சரி லூட் எடுக்கலான்னு எடுத்தா அதுல வந்து என்னவோ ப்ளூ கலர்ல இருக்கு. அது பிக்கும் பண்ண முடியல. சரி போட்டோ தான் காட்டல, பிக்காச்சும் பண்ண முடியும்னு பார்த்தா அதுவும் பண்ண முடியல. இனிமே வர பீட்டா வெர்ஷன்ல வரும். அப்புறம் மேப்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த கொஸ்டின் மார்க் போட்டு செகண்ட்ஸ் ஓடிச்சுல அங்க குட்டி குட்டி அனிமல்ஸ் ஃபேஸ் எல்லாம் வரும்னு சொன்னல, அங்கெல்லாம் என்ன லூட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளேஷியர் கார்னைடேட் வந்து எப்படி யூஸ் பண்றது, அந்த பவர் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும். தென் நார்மலா உங்களுக்கு காயின் இருக்கிற மாதிரி இன்னொரு காயின் இருக்கு, அதை வச்சும் நீங்க நிறைய லூட்ஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்டோட பென்குயின் வெஹிக்கிள் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வேற வந்து பென்குயின் ஷாப் வந்து ஒன்ஸ் தானே யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு ட்ரிக் வச்சு நீங்க அதை நிறைய வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேங்க் புஷ் பண்றதுக்கு நல்ல சீசனா இருக்கும்னு அதை வச்சுதான் சொன்னேன். எங்க இருந்து வேணா லூட்ஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த வாட்டி ரீகால் கார்டு இருக்கு. மீதி இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்ததுல எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. வரட்டா மாமே டில்.